அபி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "இங்க பாருங்க, உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா, அப்பாவ வந்து உங்க வீட்ல பேச சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்ட உடனே அபிக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே அமைதியா இருக்காங்க. "இல்லங்க, என்னோட கல்யாணத்த பத்தி நான் எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்கிறதா இல்ல. சாரிங்க. நீங்க பஜ்ஜி சாப்பிடுங்க சரிங்களா? நான் நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போறாங்க. அப்ப அப்படியே பார்க்குறாரு. "என்ன அபி, என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ போறியா? ஆனா நான் உன்ன விட்டுருவேனா? கண்டிப்பா உன் மனச நான் மாத்தி உன்ன நான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படின்னு அப்படி நெனச்சு பார்த்துட்டே அமைதியா இருக்காரு. அபி ஆஃபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணும்போது ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க வெப்சைட்ல போட்டிருக்கீங்க. நாங்க ஆர்டர் தரோம். நீங்க வந்து பாருங்க நேர்ல." அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோன கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுன்னு ஆடுறாங்க. பயங்கரமா ஆடுறாங்க. அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கடவுளே! இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கணும். அதுவும் பெரிய ஆர்டரா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அனு வீட்ல அழுதுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "எதுக்கு அனு நீ இப்படி அழுதுட்டே இருக்க? வா, உங்க அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். போய் பார்த்துட்டு வரலாம் வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "இல்லங்க, நான் வரல, பரவாயில்ல. என்னோட கஷ்டம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு உனக்கு பர்த்டே. நாம இன்னைக்கு வெளிய போகணும்." அப்படின்னு சொல்றாரு. "இல்லங்க, நான் எங்கேயும் வரல." அப்படின்னு அனு சொல்றாங்க. "நான் சொல்றேன்ல, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "இல்ல, எனக்கு வர எங்கேயுமே தோணல. நான் வீட்ல தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அனு சொல்றேன்ல, போய் கிளம்பி வா போ" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி போயிட்டு ரெடி ஆகி வராங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனோனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கரெக்ட்டா அனுவோட அம்மா, அப்பா, வீட்ல இருக்க எல்லாருமே வராங்க. அனு பார்க்குறாங்க. பார்த்தோனே அவங்க அம்மாவ போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே அனுவ பார்க்குறாங்க. அனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. "எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. அபி வராங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக. அந்த ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. அதே இடத்துக்கு ராகாவும் வராரு. ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக. அப்போ அங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு மறுபடியும் வராரு. வந்து அப்படியே பூவெல்லாம் குடுக்குறாங்க. பசங்கள்லாம், "என்னது இது? என்ன ஒரே ரோஸா இருக்கு. யார் குடுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. அதோ பின்னாடி ஒரு அங்கிள் வராங்க. அவங்க தான் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்தோனே வராரு. வந்தோனே ஒரு பொக்கே கொண்டு வந்து அப்படியே குடுக்குறாரு. "இங்க பார், ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றாரு. அபி எதுவுமே பேசவே இல்ல. அமைதியா இருக்காங்க. "நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இத கரெக்ட்டா அங்க ஆப்போசிட் உட்காந்துட்டு இருக்க ராகவ் பார்க்குறாரு. பார்த்தோனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. "இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படியே வெளிய போறாரு. "அபி, ஒரு நிமிஷம் எழுந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க எழுந்துக்கிறாங்க. "இங்க பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என் மனசு எப்போ மாறும், எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ, கண்டிப்பா நான் உங்ககிட்ட அப்ப சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரிங்க, நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க." அப்படின்னு அபி சொல்றாங்க. "இல்ல, இல்ல, அதெல்லாம் நான் எதுவுமே நெனச்சுக்கல." அப்படின்னு சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டு. அபி அங்கேருந்து போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. "கண்டிப்பா விடவே மாட்டேன். நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உன்ன நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அபி." அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அபி யோசிச்சுட்டே போறாங்க. என்ன இவர்கிட்ட வேணான்னு சொல்லி இவர் மறுபடியும் மறுபடியும் பூ கொண்டு வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ராகவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே.